என்னம்மா? சொல்லுமா. என்னம்மா நானும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீ எடுக்கவே மாட்டேங்கிற. சுச்சாப்புனே வருது. என்னம்மா செய்யற? சாப்பிட்டியா என்ன? ஆமா, இப்ப சாப்பாடு கொண்டதே இப்ப குறைச்சலு. ஏமா அப்படி பேசுற? என்னத்தம்மா சொல்ல, நான் வேற சுத்து லோனை வாங்கி வச்சுட்டு இப்ப கட்ட முடியாம கஷ்டப்பட்டு கிடக்குறேன். லோன்காரங்க வேற எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி டார்ச்சல் பண்றாங்கம்மா. அதனால முக்காவாசி போன் ஆஃப் பண்ணி வச்சிடறேன் நானு. ஏமா போன அமர்த்தி போட்டாப்புல எல்லாம் சரியா போச்சாமா? நீ என்னம்மா செய்ய சொல்ற? இப்ப கூட லோன் கட்ட காசு இல்லாம தங்கச்சி வீட்டுல வந்ததே 3 நாளா வந்து இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியாம்மா? தங்கச்சி என்ன சொன்னா? எதுவும் காசு ஏற்பாடு செய்ய முடியும் அப்படின்னு எதுவும் சொன்னாலாமா? இல்லம்மா, அவட்டே கேட்டு பார்த்தேன். ஏதாவது பொருள் இருந்தா கொடுல, லோன் கட்டிட்டு திருப்பி தரேன்னு சொன்னேன். ஏன்டா இந்த பொருளுக்கா இருக்கு, என்கிட்ட எது இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்னம்மா பண்றது, எனக்கே ஒண்ணும் புரியாம இருக்கேன் நானே. என்கிட்டயும் உனக்கு குடுக்கறதுக்குன்னு எதுவுமே இல்லையம்மா. இப்ப நான் என்ன செய்ய? ஒன்னும் புரிய மாட்டேங்குதேம்மா. ஏமா ஒரு நிமிஷம் வருமா, இந்த லோன் வாங்கி கொடுத்த முத்துமீனாக்கா வந்துகிட்டு இருக்காங்க. அப்புறமா பேசுற வைமா. சரிம்மா வை, அப்புறம் பேசுற வை. வாக்கா. என்ன செல்வியக்கா இப்படி பண்ணிட்டீங்க? லோனை வாங்கிட்டு காசை கட்டாம இங்க வந்து உங்க தங்கச்சி வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டீங்க. இது உங்களுக்கே சரியா இருக்கா? இல்லக்கா, அது வந்து போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. போன் பட்டா போக மாட்டேங்குது, வரவும் மாட்டேங்குது. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லக்கா, போன்ல வேற சார்ஜ் இல்ல, ஆஃப் ஆகி போய் கிடந்துச்சு. இப்பதான் சார்ஜ் போட்டு எடுத்து வச்சேன்க்கா. ஆமா, இப்படியே ஏதாச்சும் சப்பாக்கட்டு கட்டிக்கிட்டே தெரியுங்க. என்ன நீங்க லோன் வாங்கி தர சொல்லும் போதே நான் என்ன சொன்னேன்? உங்களால கட்ட முடியாது, நான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேனா இல்லையா? இல்லக்கா, இப்படியாவது பார்த்து கட்டிக்கலான்னு தான் பார்த்தேன். கடைசியில் இப்படி ஆகி போயிடுச்சு. என்ன செய்யணும்? ஆமா, வாங்க மட்டும் தெரிஞ்சிச்சுல, அது மாதிரி கட்டணுமா இல்லையா? ஒரு தடவையா 2 தடவையா? எத்தனை மாசத்துக்கு ஏன் கை காசை போட்டு நான் கட்ட முடியும்? இல்லக்கா, நான் வேற ஒரு வாரமா வேலைக்கு வேற போல. சரி, தங்கச்சிட்டியாவது காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அந்த பிள்ளைட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. சரி, பிறகு நான் என்ன செய்ய? நான் என்ன செய்யவா? சரி, உங்களை மாதிரி 4-5 பேர் இப்படி காசை வாங்கிட்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னா என் தலைதான் உருளும். ஏங்கா, கை நீட்டி வேகமா காசு வாங்க மட்டும் தெரிஞ்சிச்சுல, அதே வேகம் குடுக்கறதுல இருக்க வேண்டாமா? இல்லக்கா, அந்த ஒரு வட்டம் மட்டும் பார்த்து சமாளிங்க. இல்லாட்டி பார்த்து ஏதாவது வாங்கி தரேன். எப்படி வாங்கி தருவீங்க? ஒருத்தர்ட்டியா 2 பேர்ட்டியா? எனவே 4 பேர்ட்ட லோன் வாங்கி வச்சிருக்கீங்க. யாருக்கு காசை ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்க? இங்க பாருங்க, நான் கடைசியா சொல்லிட்டேன். எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. 2 நாள்ல நான் வருவேன். எனக்கு லோன் காசை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எனக்கு லோன் வாங்கி கொடு, அது வாங்கி கொடுன்னு என்கிட்ட கேட்டு வந்துடாதீங்க. இப்படி எல்லாத்தையும் லோன் காசு வாங்குறீங்களா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சரி, இந்த லோனு அந்த லோனு இங்க கொடுக்குறாங்க அங்க கொடுக்குறான்னு வாங்கி இப்போ கட்ட முடியாம வச வாங்கிட்டு உக்காந்துருக்காங்க. ஒரு காவேரி கஞ்சி கூட ஒழுங்கா குடிக்க முடியாம இந்த நிலைமையா?